ஏய் வேணாம், நீயாவது நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கும் போது தான் சரி அண்ணன் தான் போயிட்டாருன்னு சொல்லி அப்பாவுக்காக அந்த அந்த காதலை தியாகம் பண்ணுறாரு. நீங்கள் சொல்கிற பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டாரு. சொந்தத்தில் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் சிவகுமார் சார் கிட்ட பார்த்துருக்கீங்க, பேசிக்கிங்க, பழகிருக்கீங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு சிவகுமார் சார் மேடையில் வந்து ராதிகா மேடம் வந்து கோவமாக திட்டினாரு. அதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஜோதிகாவை திட்டினாரா இல்லை ராதிகா மேடமை திட்டினாரா, என் பையன் பாட்டு செவனேன்னு இருந்திருப்பான், அவனை ஜோதிகாட்ட பேச வச்சது நீதானா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக பேசிட்டாரு. அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா சார்? சிவகுமாருக்கு அவ்வளோ கோவமா சார்? அவர் கோவம் வந்து நியாயமான கோவம் சார். நிறைய விஷயங்கள் முடிவு தெரியாது, பல பிரச்சனைகள் நடந்துச்சு. அதாவது டெய்லி பிரச்சனை தான். அந்த அளவுக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ நேரில் சொல்ல போகிறோம். பட் இதில் என்னென்னா, இந்த கேள்வி சூர்யாவோ ஜோதி கல்யாணம் அப்படி கேள்விப்பட்ட உடனே சிவகுமார் எமோஷனல் ஆனது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று மேஜராக ஒன்று போட்டார். கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பண்ணி வைக்கிறேன், ஆனால் ஜோதியை மீண்டும் சினிமாவில் நடிக்கக்கூடாது. ஒரே ஒரு கண்டிஷன் தான், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்ததுன்னா ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். இங்கே சூர்யா ஜோதியாகிட்ட டீட்டெயிலாக பேசி ஜோதியா வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவர்கள் சொல்லி, ஒருவித சமூகத்தோட சிவகுமார் ஃபேமிலியெலாம் சம்மதம் இல்லைன்னா கூட வேறு வழி இல்லை, சிவகுமார் ஓகே சொல்லி அந்த கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக 2006 கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால் ஒரு சிறப்பான ஒரு இந்த தொடக்கமாக தான் இருந்தது. இதில் வந்து சிவகுமார் ஃபேமிலி உடன்பாடு இல்லை, வேறு வழி இல்லை. தன்னுடைய மூத்த பையன், செல்லமான வளர்த்த பையன் கேட்டாங்கிறதுனால இந்த கண்டிஷனோட ஒர்க்கு சொல்லி ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அவர்கள் வந்து இது படமே பண்ணாமல் தான் இருந்தாங்க. அப்போ தான் ஒரு அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் சேர்ந்து பேசும்போது வந்து நீ பண்ண படங்கள் எல்லாமே ஹிட்டு, நீ சும்மாவே வீட்டில் இருந்தால் எப்படி அதை உசுப்பேத்தி விடுறாங்க. ஆமாம், அது நம்ம விஜய் சொன்ன டைலாக் தான். ஸோ அதனால் வந்து நீ பண்ணால் நல்லா இருக்குமே, வீட்டிலேருந்து இப்போ 24 ஹவர்ஸ் நீ என்ன பண்ணுற, நீ பசங்க சூர்யா ஷூட்டிங் போயிட்டாருனா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல போய் தான் இது மெல்ல மெல்ல ஜோதியாவுக்கு தோணுதாமா, நம்ம சும்மா தானே வீட்டில் உட்காந்துட்டே இருக்கணும், நம்ம பொழுதே போகலையே அப்படிங்கிற விஷயத்தான் சூர்யா வரும்போது சூர்யா கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. இது மாதிரி நான் பகல் பொழுது வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் ஃபீமேல் ஓரியன்ட் படமாக நம்ம செலக்ட் பண்ணி ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது சூர்யாவுக்கு தூக்கி வாரிப்படுது. என்னம்மா விளையாட்டுத்தாமல் சொல்லிகிட்டு இருக்க, அப்பாப்பட்ட கண்டிஷனே என்ன, கல்யாணம் அதாவது கல்யாணத்துக்கு பிறகு நடிக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் பண்ணது. நான் அக்செப்ட் பண்ணேன், நான் உங்ககிட்டையும் கேட்டேன், நீயும் சரின்னு சொன்னேன். இப்போ திடீர்னு ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு நம்ம போய் அதான் நான் ஷூட்டிங் போகிறேன், ஆக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் அவர்கிட்ட எப்படி நான் அக்செப்ட் பண்ண வாங்குறது, ரொம்ப கஷ்டம், அவருடைய இது தெரியாது உனக்கு அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ சூர்யா அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஆகிறாங்க, ஜோதியாவும் ஆஃப் ஆகுது. ஆனால் இது சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஜோதியா வந்து இல்லை நான் படம் பண்ணுறேன், பழையபடி இந்த லவ் அந்த சிச்சுவேஷன்லேயோ இதுலேயோ டூயட் போடுற மாதிரி அந்த மெத்தட் நான் போக விரும்பலை. நல்ல ஒரு கதையம்சத்தோட நம்ம பழைய சாவித்திரி படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இதில் போகலாம் அப்படிங்கும் போது தான் சூர்யாவுக்கும் தோணுது, சரி வீட்டில் கூட இந்த மாதிரி தானே சொல்கிறேன் அப்படி ஜோதியா அப்படின்னு ஒரு மனதாக வந்து அப்படி யோசிக்கும் போது தான் மொழியின் ஒரு படத்துடைய கதை வருது. அது மாரி விஜயகுமார் சார் பண்ண ராதாமோகன் ஸ்கிரிப்டில் சொல்லும்போது கதை பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த மொழி கதையை கேட்டவுடனே ஜோதி அவர்களுக்கு ரொம்ப பிடிக்குது. சூர்யாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த கதையை ஃபஸ்ட்டு கேளு சூரி, பிரமாதமான ஒரு கதை அப்படிங்கும்போது சூர்யாவும் கேட்குறாங்க. அப்போ கதையை ரொம்ப பிடிச்சிருக்கு, பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணும்போது இந்த தகவல் சிவகுமார் போனோடனே பிளாஸ்ட் ஆகுறாரு. அதாவது நான் ஒரே கண்டிஷன் தான் போட்டேன், ஓகே பண்ணிக்க, நீங்கள் திரும்பி நீங்கள் 2 வருஷத்துலேயே திரும்பி டக்குன்னு நீங்கள் ஷூட்டிங் போகிறேன் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அது வந்து அவர் சரியில்லை, நம்ம ஃபேமிலிக்கே ஒத்து வராத ஒரு விஷயம் பார்த்து தயவுசெய்து வேண்டாம், இதுதான் என்னுடைய முடிவு, நடிக்க வேணான்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே இவருக்குள்ளே சின்ன பிரச்சனைகள் வருது, சூர்யாவுக்கு ஜோதியாவுக்குமே. அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு, வேண்டாமா அப்படிங்கும்போது இல்லை நல்ல கதையை நான் மிஸ் பண்ண விரும்பலை, படம் பண்ணுவோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இது நாளடைவில் வேறு வழியே இல்லை, இந்த மூலி படத்தில் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. எதிர்பாராத விதமாக படம் சூப்பர் ஹிட் ஆகுது. ஸ்டேட்டோடைய பெஸ்ட் ஆக்டர்ஸ் ஜோதி அவார்டு வாங்குறாங்க. நிறைய பேர் இப்படி ஒரு ஆக்டர்ஸை மிஸ் பண்ணுறமே அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா சந்திரமுகி பாக்ஸ் ஆஃபீஸ் 1000 நாள் ஓடி பிறகு வந்து இவருடைய கல்யாணம் உடனே நடக்குது உங்களுக்கு. அதில் தான் சொன்னாங்க சந்திரமுகி ஓடுனதே ஜோதியாவுக்கு ஒரு காரணம்னு சொல்லி. அவன் மொழி சூப்பர் ஹிட் ஆன ஒன்றை வந்து எல்லா பேருமே நீ திரும்பி நடிக்க வாமான்னு சொல்கிறாங்க.
இப்போ மீண்டும் போகலான்னுக்கும் போது அங்கே தான் இன்னும் பிரச்சனை பயங்கரமாக வெடிக்குது. சரி ஒரு படம் ஓகே, ஒரு கண்டிஷன் சொன்னேன் ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் மொழி ஒரு படம் பண்ணுறேன்னீங்க, சரின்னு சொன்னால் திரும்பி ஃபுல்லாக போனீங்க அப்படின்னோம்னா எப்படி நிலவரம் அப்படிங்கிற மாதிரி சிவகுமார் வந்து ஒத்துக்கவே இல்லை. அங்கே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகுது. சூர்யாவுக்கு ஜோதியாகவே பிரச்சனை உருவாகிறது மாதிரி போகுது. இருந்தாலும் ஜோதியா அவர்கள் வந்து ஃபேமிலிக்கான்னு சொல்லி சரின்னு சொல்லி கொஞ்சம் கேப் விட்றாங்க. சரி ஓகே சிவகுமார் சார் சொல்லி மாமா சொல்கிறதையும் கேட்பேன்னு சொல்லிட்டு விட்றாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வருடங்கள் வந்து கூட அது நடிக்கலைன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. பசங்க 2 பசங்க வருது. அவங்க அது பெரிய பசங்களை மாறுறாங்க. அப்போ ஃபேமிலியிலே பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறது வர்றது திரும்பி இப்படியே இருக்காங்க. திரும்பி அவங்களுக்கு வந்து இந்த பகல் பொழுது போகலை. அந்த படம் ஹிட்டு. திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, அவங்க அம்மாவும் கூட சொல்கிறாங்க நல்லா இருந்தது மூலியமா இது மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணலாமே அப்படி மாதிரி தகவல் வருது. இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லா சொல்லும்போது திரும்பி சூர்யாட்ட கேட்குறாங்க, இப்போ மொழி மாதிரி கதையம் சொல்ல படத்தை நம்ம பண்ணுவோம், நம்ம அது நல்லா இருக்குமே சூர்யா, ஏன் அது வேணான்னு சொல்கிறீங்க, எனக்கும் வந்து நடிக்கிறதுல என்ன இருக்குது அதை அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவுக்கு அந்த மைண்ட் கொஞ்சம் தோணுது. கரெக்ட் தான், வீட்டுக்குள்ளேயே நம்ம பாட்டு ஷூட்டிங் போயிடறா, அவுடோர் போயிடுறா, பசங்களை பார்த்துட்டு வீட்டிலே இருக்குது. ஏன்னா இது வந்து ஜாயின்ட் ஃபேமிலி வேறு. அப்போது சுற்றி இவங்க படம் போட்டோம்னா கூட அந்த படம் பார்க்க முடியாது. வீட்டில் டிவி உட்காந்து எப்படி பார்க்குறது? அப்படியே இருக்கும்போது இவங்க பண்ணுறாங்க, இல்லைம்மா வேண்டாங்கிற முடிவு வரும்போது தான் சரி வெளி பேனர் தான் வேண்டாம், நம்ம சொந்தமாக ஒரு பேனர் உருவாக்கி அந்த படத்தில் மட்டும் நடிப்போமே நம்ம. ஸோ வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் பண்ணலாமே அப்படிங்கும்போது சூர்யாவுக்கு அது ஓகேன்னு தோணுது. அப்போ தான் 2D நிறுவனம் வந்து உருவாக்குறார் சூர்யா. ஜோதியாவும் சூர்யாவும் சேர்ந்து உருவாக்குறது தான் 2D. இந்த படம் வந்து மொழிக்கு பிறகு நடிக்கலான்னு ஒரு படம் செலக்ட் பண்ணும்போது தான் மலையாளத்தில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் வந்து மஞ்சு வாரியர் அவர்கள் நடித்த படம். அந்த படம் ரீமேக் பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ கதையை பார்க்கும்போது சூப்பர் ஹிட் படம் நல்லா இருக்குது. ஃபீமேல் ஒன்று மேட்ரு பிரமாதம்னு அதுதான் 36 வயது நிலை அப்படின்னு சொல்லி அதை ரீமேக் பண்ணுறாங்க. அந்த படம் வருது. அந்த படம் பெரிய அளவில் பேசப்படுது, படம் ஹிட்டு. தொடர்ந்து இந்த மாதிரி கதையில நம்ம பண்ணும்போது சூர்யா அக்செப்ட் பண்ணுறாரு. ஆனால் இங்கே சிவகுமார் சாருக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏதோ ஒன்று சொன்னால் போனீங்க, திரும்பி திடீர்னு நடிக்க வர்றீங்க, இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, வரிசையாக போனீங்க அப்படின்னா பசங்க வேறு வந்துடுச்சு, ஸ்கூலில் இருக்குது, யார் பார்க்குறன்ற ஒரு சூழ்நிலை திரும்பி ஒரு பிரச்சனைகள் உருவாகுது. இப்போ ஜோதியா அவர்கள் இல்லை மாமா சொன்னதுக்காக நான் படம் பண்ணுவேன்னா நினச்சிக்கிட்டு சும்மா தான் இருந்தேன், படங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் பண்ணுவோம்னா அடுத்தடுத்த படங்கள் வருது. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலுமே சூரிய வந்து ஜோதியாவுடையது கரெக்டு படம் பண்ணலாங்கிற அவருக்கும் மூடு வருது. 2Dலே தயாரிப்போம் அப்படின்னு மாதிரி போகுது. அப்புறம் அதில் மகளிர் மட்டும் பண்ணுறாங்க. பாலாவுடைய நாச்சியார் படம் ஒன்று வருது. பாலா படம் கிடைச்சுன்னா சூர்யாவுடைய மிகப்பெரிய பிரேக்கே நந்தா படம். பாலா ஒரு லைஃப் கொடுத்தாரு. ஜோதியாவுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் அவர் உருவாக்கி சொல்லும் போது கதை பிரமாதமான ஒரு கதை, அது பரபரப்பாக பேசப்பட்ட படம் ஜோதியாவுடைய கேரக்டர். அது பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா படமாக தெரிஞ்சுங்க. ஸோ அந்த படம் வந்து பண்ணும்போது நாச்சியார் பண்ணுறாங்க. ஜோதியா பர்ஃபார்மன்ஸ் பின்னிருப்பாங்க, படம் ஹிட்டு. வரிசையாக படங்கள் வருது, ராட்சசி வருது, பொன்மகள் வந்துடுது, நிறையா படம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பிரச்சனைகள், இந்த பக்கம் படம் பண்ணுறாங்க, இந்த பக்கம் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு மேலே இங்கே ஒன்றா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஜோதியா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரோட மனநிலை மாறுது. படங்கள் நம்ம பண்ணணும், வீட்டில் இருந்தால் பண்ண முடியல, வீட்டுக்கு வந்தால் சில கேள்விகள்லாம் வருது. ஏன்னா அவங்க ஃபேமிலிங்கிறது ஒரு மாதிரி ஆத்தென்டிக்கான ஃபேமிலி வேறு. சிவகுமார் சார் ஃபேமிலி அவர் சொல்கிறத சூர்யாவுக்கு கார்த்திக்கும் ஒரு சிஸ்டர் கேட்பாங்க, அது ஒரு பக்கம். அப்போ இனிமேல் இருக்க முடியாதுன்னு சொல்லி இது தடாலடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அடையாறில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ஜோதியா அவர்கள் வந்து பசங்களை கூப்பிட்டு போகிற சூழ்நிலைக்கு வந்து மாறுது. இது எதிர்பார்க்கல, சிவகுமார் அவங்களும் எதிர்பார்க்கல, சூர்யாவும் எதிர்பார்க்கல. என்னம்மா இது வேண்டாம், இங்கிருந்தே நம்ம பண்ணுவோம். முதல் முறையாக குடும்பம் உடையுது. எஸ், இந்த பிரச்சனைனால தான். அப்போது சூர்யாவும் சொல்லி ஜோதியாவில் கேட்கல, இல்லை வேண்டாங்க, தேவையெல்லாம் பிரச்சனைகள் மேல் வர்றதுக்கு வந்து நான் வந்து என்னால் பிரச்சனைகள் கடைசியில் மாறிடக்கூடாது, படம் பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் தனியாக நம்ம இருந்து பண்ணோம். ஒன்று இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா தனி ஃபேமிலி வைக்கிறாங்க, ஜாயின்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப ரேர். இப்போ ஜோதி அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு போயிடுறாங்க, வேறு வழி இல்லை, சூர்யாவும் போக வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றார். இங்கே தான் பிரச்சனைகள் வெடிக்குது. இந்த தகவலெல்லாம் மீடியாவில் வரும்போது தான் பெரிய பிரச்சனை வந்து ஜோதியா சூர்யாவை பிரித்து கூப்பிட்டு போயிட்டாங்க தனி வீட்டுக்கு, வேற ஒரு வீட்டுக்கு அடையாருக்கு போயிட்டாங்க. இந்த தகவலாம் பெரிய அளவில் பேசப்படுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஹிந்தி ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. தொடர்ந்து படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடையாறு போனது பிறகு சூர்யா இங்கே போகிறாரு. இங்கே கார்த்திக் மட்டும் சிவகுமார் சார் வீட்டில் இருந்து அவர் கார்த்திக் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. வேறு வழி இல்லை. போயிடும்போது திடீர்னு வந்து ஹிந்தி படத்துலேருந்து ஒரு ஆஃபர் வருது. அப்போது தமிழில் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன்னா ஹிந்தியில் லைக் பண்ணவங்களால தமிழில் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, ஹிந்தி படமே பண்ணலை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு படம் வரும்போது சரி நம்ம போவோம், ஹிந்தியில் போய் ஒரு படம் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற தாட்ஸ் தான் அவங்களுக்கு போகுது. ஏன்னா பாலிவுட் தான் அவங்க கனவாக வந்திருப்பாங்க. எஸ், முதல்ல ஏன்னா 3 பேருமே 3 சிஸ்டர், அதாவது நம்ம ராகினி லலிதா பத்மினி மாதிரி, இங்கே நக்மா ரோஷினி ஜோதிகா.
ஸோ அப்போ இந்திய படம் ஒன்று வரும்போது வந்து சொல்கிறாங்க, பெரிய ட்ரீம். எஸ், ஆமாம், மிகப்பெரிய கனவு. இந்தியில் சாதாரண விஷயம் நினச்சிங்களா? ஸோ அப்போ சூர்யாட்ட சொல்லும்போது சூர்யா அதுக்கு வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிறாரு. இங்கேருந்து தான் இங்கே போனால் திரும்பி இங்கேருந்து மும்பைக்கு போனால் எப்படிமாங்கும் போது, இல்லை ஒரு படம் பண்ணிட்டு வந்துடும் அப்படிங்கும்போது இந்த தகவல் அவங்க அம்மாவுக்கு போகுது, ஜோதியா அம்மாவுக்கு. இப்போ சாதனா தான் அவங்க அம்மா பேர் தான். அப்போது அவர்கள் படம் வரும்போது நல்ல கதையாக இருக்குது, நீ படம் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை, ஜோதி அவர்கள் ஹிந்தி படத்துக்கு போகிறாங்க. இப்போ ஹிந்தியில் ஜோதி அவர்களுக்கு ஒரு படம் வாய்ப்பு வரும்போது அவங்க அம்மா வந்து, நீ ஹிந்தியில் ஒன்று பண்ணுமா, உன்னுடைய மிகப்பெரிய ட்ரீம்னு சொல்லியே தானாக வர படத்தை நம்ம எதுக்கு மிஸ் பண்ணணும், நீ வாமா அந்த படம் பண்ணுன்னு சொல்லும் போது ஜோதி அவர்கள் போய் ஹிந்தியில் அந்த படம் பண்ணுறாங்க. படம் பரபரப்பாக பேசப்படுது. திரும்பி சென்னைக்கு வர்றாங்க, தமிழ் படம் பண்ணுறாங்க, திரும்பி ஹிந்தியில் வாய்ப்பு வருது. மாறி மாறி அவங்களுடைய ட்ராவல் இருக்குது, மும்பைக்கு சென்னை, மும்பை சென்னைக்காக இருக்குது. அப்போ தான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணுன்னு தான் ஜோதி அம்மா வந்து சாதனா அவர்கள் சொல்கிறாங்க, அம்மா நீ வேறு தனியாக இப்போ இருக்கிற, போயிட்டு வர்றது கஷ்டம், பசங்க வேறு இருக்காங்க, நீ பசங்களையும் சூர்யாவை கூப்பிட்டு நீ மும்பைக்கு வந்துடு, சாதனா இல்லை உனக்காக ரெடி பண்ணுறேன், அங்கே வந்து நீ பாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டு படங்கள் பண்ணிவிட்டு நம்ம பசங்களை இங்கே ஸ்கூலில் சேர்த்துறோம், நம்ம பார்த்துக்கோ, நம்ம சூர்யா தம்பிகிட்ட பேசிக்கோ நம்ம அப்படிங்கும்போது தகவல் சொல்லும் போது தான் இங்கே ஜோதியா வரும்போது தான் சூர்யாட்ட உட்காந்து ஒரு சிட்டிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சூரிய, இந்த மாதிரி சூழ்நிலை நான் போயிட்டு வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம், சிறந்த படங்கள் தான் பண்ணுறோம், அங்கேயும் அந்த படம் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியுது இல்லையா, நிறைய வாய்ப்புகள் வருது, பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது தான் சூர்யாவுக்கு உடன்பாடு இருக்கான உடன்பாடு இல்லை. இங்கே அப்பாவுடைய அந்த ஒரு டென்ஷனில் இருக்கார் அவர். வர வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா சூர்யாட்ட சொல்லிவிட்டு பசங்களாம் கூப்பிட்டு மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டான். இது சூர்யா எதிர்பார்க்கல, பட் வேறு வழியே இல்லை, என்ன பண்ணலாங்கும் போது திரும்பி ஒரு மும்பைக்கு போகிறாரு. இங்கே சாதனா இல்லத்தில் அவங்க அம்மா வச்சுட்டாங்க, பசங்களாம் அங்கே சேர்த்தாச்சு, அங்கே ஹிந்தி படம் பண்ணுறாங்க. சூர்யா போயிட்டு போகும்போது அப்போ தான் சாதனா அவர்கள் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சூரி இந்த மாதிரி நிறையா படம் வந்துட்டு செஞ்சிட்ருக்கு, அதாவது கண்டிஷன் போட்டிங்க, படம் பண்ணலை, உன்னை கல்யாணம் பண்ணும்போது 4 படம் கமிட் பண்ணதான் அட்வான்ஸ் அப்புறம் திரும்பி கொடுத்த விஷயம் உனக்கு தெரியும், உனக்காக படமே பண்ணலை ஜோதிகா, 2-3 வருஷம் படம் பண்ணாமல் இருந்தால் ஒரு படம் பண்ணாங்க, அப்புறம் 7 வருஷமும் படம் பண்ணல, திரும்பி நல்லா செலக்டாக பண்ணால் ஹிந்தியில் வாய்ப்பு வருது, ஹிந்தியில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ரீம் அவளுக்கு வருது. இதில் என்ன இருக்குது, இப்போ ஆஃப்டர் மேரேஜ் நிறைய பேர் பண்ணலையா, ஸோ இவ்வளோ ஆக்டர்ஸ் பண்ணலையா, ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வர்றது மாதிரி தானே, இதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அப்பா வந்து உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி எனக்கு என் பொண்ணு முக்கியம் இல்லையா, ஸோ 2 பக்கம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா சூர்யா, அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சாதனா உட்காந்து. சூர்யா வந்து என்ன பண்ணே தெரியல, அவன் சொல்கிற ஒரு பக்கம் நியாயம் இருந்தால் இந்த பக்கம் அப்பா ஒரு பார்வை, இந்த மற்றதுக்கு 2 இடி மாதிரி இந்த பக்கம் ஒரு இடி அந்த பக்கம் ஒரு இடி ஒன்றும் தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையில் பொறுக்க ஓடிக்கிட்டே இருக்குது. இது சிவகுமார் சார் பண்ணோன்னு அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆகிறார். என்னடா மும்பைக்கே செட்டில் ஆகிட்டீங்க, போய் நீ வேறு போயிட்டு வர்ற, பசங்க அவருடைய படிப்பு என்ன இருக்கும்போது பசங்க சேர்த்தாச்சுப்பாங்கன்னு சொல்லும்போது ஷாக் ஆகிறார். என்ன சொல்ல வர்ற அப்படின்னு, இல்லைப்பா இப்போதைக்கு போது இருங்கப்பா கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கலான்னு இவர் கொஞ்சம் மேட்ரு ஆஃப் பண்ணுறார். இங்கே படிப்பை விட அங்கே கொஞ்சம் எஜுகேஷன் நல்லா இருக்குப்பா அது, அதனால் போய் கொஞ்சம் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து சமாளிக்கிறார்ப்பா, ஒரு வழி இல்லை. நான் சூர்யா வந்து ஃபேமிலி ஒரு லவபிள் பர்சன். அப்போ என்ன இப்போ தான் சிவகுமார் வந்து டென்ஷன் ஆகி, இங்கே இல்லாத ஸ்கூல் காலேஜா, எத்தனை பெரிய ஆட்களுடைய விவிஐபிகளுடைய பசங்க படிச்சுட்ருக்காங்க, இது விட்டு மும்பையில் போய் சேருன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது, இல்லைப்பா இன்னும் ஹையர் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் நமக்கு, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போகிறாரு. அவரும் போயிட்டு வர்றார், வேறு வழி இல்லை. ஆனால் அவர் முடிவு பண்ணுறார், இப்படி ட்ராவல் பண்ணால் சரி இருக்காது, பசங்க ஜோதியா, ஸோ நம்ம ஒரு அதாவது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு லைஃப் கொண்டு போகணும், பசங்க லைஃப் முக்கியம்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய சம்பாதியத்தில் வந்து நிறையா பணங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணதில் பூரா திரும்பி கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய்க்கு அங்கே மும்பையில் ஒரு வீடு வாங்குறாரு. ஏன்னா மாமியார் வீட்டில் சாதாரண இல்லத்திலே இருந்ததுன்னா வெளியில் டாக்கு கொஞ்சம் மாறி போகும், ஜோதியா சம்பாதிக்கிறாங்க, சூர்யா பெரிய ஹீரோ, அவங்க வீட்டில் இருக்காங்களே ஒரு டாக் வந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு பெரிய ஒரு 50 கோடி ரூபாய்க்கு முன்னிட்டு மும்பையில் ஒரு வீடு வாங்குறாரு. ஏன்னா மும்பையில் வந்தீங்கன்னா 50 கோடிலாம் சாதாரண விஷயம், அங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிற விட ஒரு 3 மடங்கு அதிகம் மும்பையிலுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே அதை வாங்க முடியாதுன்னு. ஆமாம். ஸோ அப்போ ஜோதியாவுக்காக வாங்குறாரு, அங்கே போகிறாங்க, ஷிஃப்ட் ஆகுறாங்க. சூர்யாவும் கிட்டத்தட்ட அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றாரு. அப்போ தான் ஜோதியா என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா, நீ போயிட்டு வந்துட்டு இருக்கிற தமிழ் படம் வரும்போது நீ சூரி பண்ணு, ஹிந்திலேயும் உனக்கு, ஏன்னா இங்கே நிறைய ஏஜென்சி மூலம் இதெல்லாம் நமக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, அது பெரிய இயக்குனர் பெரிய கம்பெனிக்கிட்ட நம்ம போய் ரீச் ஆகிறது நிறையா இருக்கும், நானும் சொல்கிறேன் ஹிந்தி படம் நீ பண்ணு சூர்யா அப்படிங்கிற விஷயத்த ஜோதியா சொல்லும் போது அவருக்கு ஒரு தாட்ஸ் வருது. எப்பயுமே வந்து ஹிந்தி பாலிவுட்னா மிகப்பெரிய ட்ரீம் எல்லாருக்குமே. அப்போது ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போது சூர்யாவுக்கு அந்த ஹீரோவை பண்ணுறதான வாய்ப்புகள் ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஜோதி ஒரு ஐடி கூட, நீ பண்ண சூரிய ரிப்போர்ட் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கு, அதை ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துருவோம், ஸோ நம்மளுடைய பேனர்லேயே பண்ணி
அக்ஷய்குமாரை வச்சு ஒரு என்ட்ரி கொடுத்து சூர்யா ஒரு ப்ரொடியூசரை வந்து வந்துட்டாரு அப்படிங்கும்போது அடுத்த ஒரு வாய்ப்பு நமக்கு நிறையா வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது அவருக்கு ஒரு ஐடியா வருது. சூர்யா போட்டு வித்தியாசமான ஸ்கிரிப்ட். ஏன்னா மும்பையில் இருக்கிற கான்செப்ட் தான் இங்கே எடுத்து பண்ணியிருப்பாங்க. கண்டென்ட் அங்கே இருக்கிற கண்டென்ட் அது. இப்போ இங்கே ஹிட்னா அங்கே ரொம்ப ஹிட் ஆகுறது சூர்யாவோட ட்ரீமாக மாறுது. ஓகேன்னு சொல்லி இங்கே மெகா ஹிட்டான சூர்யா ரிப்போர்ட்டரை ஹிந்தியில் அவர் ரீமேக் பண்ணுறார். ஸோ அக்ஷய்குமார் ஹீரோ வச்சு ரீமேக் பண்ணுறாங்க. நான் அங்கே தான் அவருக்கு ஒரு பெரிய பெரிய இடி விழுது. படம் இங்கே போன அளவுக்கு ஹிந்தியில் அந்த படம் போகலை. ஸோ ஃப்ளாப் ஆகுது. இங்கே கூட ஓடிடியில் தான் வந்துச்சு அந்த படம். ஆமாம், ஸ்ட்ரைட்டு தியேட்டர் ரிலீஸ் ஆகலை. அங்கேயும் சூர்யாவுக்கு தியேட்டர் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. உங்களுக்கு ரெட் கார்டெலாம் போட்டு பேசப்பட்ட விஷயம். ஆனால் வழி இல்லை, சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பண்ணணும்னு சொன்னாங்க. பட் அந்த படம் ஃப்ளாப் ஆகுது. அதில் நிறையா கொஞ்சம் லாஸ் ஆகிறாரு. வேறு வழி இல்லை. எவ்வளோ பணம் போயிருக்கு. எஸ். ஆனால் அப்புறம் ஜோதியாவுக்கு வந்து என்னம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சும் போது ஒன்றும் கவலைப்படாத சூர்யா, நம்ம அடுத்து என்னன்னு போய்க்கோம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் அவளுடைய சூழ்நிலை ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கு. இப்போ மும்பையில் செட்டில் இருக்காங்க. சூர்யா வந்துட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இந்தியில் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் வந்து நம்ம சென்னையில் வந்து செட்டில் ஆகுறாங்களா சார் பெரிய பெரிய ஹீரோலாம்? எனக்கு தெரிஞ்சு அவர் அங்கே போய் செட்டில் ஆனது எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவிட்டி ஆயிடுச்சோ? இல்லை, எப்போவுமே சார் நம்ம வந்து உருவாக்கணும் ஒரு இடம் இருக்குது. நீங்கள் அதை வந்து வேணால் தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்க அப்படின்னா போன இடம் இப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி தான் சூர்யா கிட்டத்தட்ட நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சூர்யா போட்டு மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்தித்த பிறகு ஏகப்பட்ட பணம் வந்து இருந்ததை பூரா போட்டார். மேற்கொண்டு பல கோடிகளுக்கு வந்து நிறைய கடனாளியும் ஆனார். அங்கே தான் யோசிக்கிறார் என்ன பண்ணும் போது ஜோதி ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம நீ சொன்ன எல்லாம் கேட்டோம், ஒன்றும் இங்கே வந்தாச்சு, படம் பண்ண சொன்னால் படம் பண்ணியாச்சு, படம் ஃபிளாப் ஆச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் போது தமிழ்லேயே அவருடைய கவனம் கொஞ்சம் வந்து செதறுது. தமிழ்லேயே தொடர்ந்து இந்த தோல்வி படம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணலாமோ சரி ஹிந்தியில் பண்ணணும், ஸ்டெடியாக இருக்கணும்னா ஒரு பெரிய அளவில் வேணால் ஒரு படம் பண்ணால், ஏன்னா பாலிவுட்டுங்கிறது நம்ம ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக உள்ளது. அப்போ அந்த ஒரு ரேஞ்சு பண்ணணும் அப்படிங்கும்போது தான் செகண்ட் தாட் ஒன்று வருது அவருக்கு, சூர்யாவுக்கு. ஜோதியா கிட்ட ஐடியா போகிறாங்க. கரெக்ட், இந்த ஐடியாவில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இது நல்லா இருக்கும், பேன் இண்டியா படமாகவும் இருக்கும், இன்டர்நேஷ்னல் படமாகவும் இது மாறுது அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு படம் உருவாகுது. அந்த படம் உருவாகிறது கூட பார்த்தீங்கன்னா 2 கதை இங்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு கதையை தூக்கி ஓரமாக தூக்கி போட்டு இன்னொரு கதையை செலக்ட் பண்ணுறாரு. அந்த கதை தான் கங்குவா. சிறுத்தை சிவா 2 கதை சொல்கிறாரு. சிறுத்தை சிவா மேலே எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. இவர் செலக்ட் பண்ண இந்த கதை. பட் இந்த கதையிலே நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் வர்றது மாதிரியே ஒரு சீன்ஸை பூரா டெவலப் பண்ணி கதைக்குள்ளேயே மாற்றுறாரு. அங்கே தான் பெரிய மிஸ்டேக் வந்து சூர்யா பண்ணார். அந்த சூர்யா மட்டும் இருந்தால் பரவாயில்ல, கங்குவாவில் அந்த கேரக்டர் இருந்தால் பரவாயில்ல, இன்னொரு சூர்யாவை கரண்ட்டில் சூர்யா உள்ளே வச்சார். அது பெரிய மைனஸ். படம் பண்ணுறாங்க, பல பெரிய பட்ஜெட், சூர்யாவுடைய அதிக பட்ஜெட் இந்த படம் தான். ஏன்னா பேன் இண்டியா லெவலில் ஹிந்தியில் போய் பெரிய லெவலில் பண்ணால் அந்த படத்தில் வில்லனா கூட பாபி தேவில் கமிட் பண்ணுறாரு. ஒரு வில்லன் நம்ம ஹிந்தி ஹீரோ வில்லனை மாற்றினோம்னா ரீச் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு கனவுல தான் பாபி தேவில் போடுறாங்க. பெரிய லெவலில் படம் உருவாகுது. எப்படி சூர்யா ரிப்போர்ட்டர் வந்து படம் அவருக்கு வந்து காலவாரி கடனாளிக்கு விட்டுச்சோ, கங்குவாவும் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப்பை சந்திக்குது. இது எதிர்பார்க்கவே இல்லை அவர். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 70-80 crores வரைக்குமே இவர் கடன் வாங்கி அதில் படத்தை போட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. திரும்பி ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலை மாறுது. அப்போ மிகப்பெரிய தோல்வி சந்திக்கிறார். அப்போ தான் முடிவு பண்ணுறாரு, இந்தி திரையுலகம் நமக்கு இனிமேல் செட் ஆகாது. இதில் வேற நடுவில் அவங்க வேற வார்த்தை வேற விட்டாங்க இன்டர்வியூவில். ஜோதி அவர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கங்குவா படத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி சந்திக்குது. அப்போ தேவையில்லாமல் ஜோதி அவர் எதுக்கு விட்டாங்கன்னே தெரியல அந்த வார்த்தையை. தமிழ் திரையுலகத்தில் ஹீரோவுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஹீரோயினில் ஊருகா மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க, தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து வீடியோ வெளியிடுறாங்க. அது எவ்வளோ பெரிய தவறு. அது உங்கள் படம் சரியாக போலேங்கிறதுக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து குறை சொல்கிறது மிகப்பெரிய தவறு. உங்களை வளர்த்து விட்டதே தமிழ் இண்டஸ்ட்ரி, அறிமுகப்படுத்துறது தமிழ் இண்டஸ்ட்ரி. பல படங்கள் உங்களும் ஜோதியான்றவங்கள இன்றைக்கும் ஃபேன்ஸுக்கு உருவாக்க அந்த ஸ்டேஜ் கொண்டு விட்டு தமிழ் ஆடியன்ஸு. ஸோ தமிழ் திரையுலகம் அதை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினாங்க. இது சூர்யாவாவது ஏதாவது பதில் சொல்லுவார்னா அவரும் எதுவும் சொல்லலை. அதுக்கும் சேர்த்து அடிச்சாங்க. அவங்க வார்த்தை விடுறதுக்கும் அந்த கங்குவா படத்தை சேர்த்து இன்னும் நல்லா அடிச்சு விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. நீங்கள் வளர்த்து விட்டதே தூக்கி அடிச்சிங்கன்னா அப்போ தூக்கி அடிக்க எவ்வளோ நேரம்? இங்கே பயங்கரமான தாக்குதல், அவங்க வாய் விட்டதுல அப்புறம் தாக்குதல் இன்னும் அதிகமாச்சு. படத்தை அட்டர் ஃப்ளாப் ஆக்கி விட்டாங்க. மிகப்பெரிய தோல்வி சந்திச்சது. இன்னும் அந்த படத்தினுடைய தோல்வியிலிருந்து கடன் அடைக்க முடியாமல் யானவேல் தரணிட்டு இருக்கார். இவரு ஒரு 70-80 கோடி ரூபா வரைக்கும் இவருக்கு போச்சு.
ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் முடிவு பண்ணுறாங்க, ஜோதியா இனிமேல் இந்தி திரையுலகம் செட் ஆகாது எனக்கு. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் ஃப்ளாப்பு, ஒரு படத்தில் கடனாளியாகி ஒரு ஹீரோவை பண்ணேன், அந்த படமும் ஃப்ளாப். சரி வரான்னு முடிவுக்கு வர்றார். முடிவுக்கு வந்து தான் மெட்ராஸுக்கு வர்றது மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு மனநிலை மாறுது. இப்போ தான் என்ன பண்ணுறாரு, சரி ஓகேன்னு தான் இப்போ சென்னையில் ஈசிஆரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா கட்டிகிட்டு இருக்கார். அவருடைய ஒரு ட்ரீம் ஹவுஸ்னே சொல்லலாம். அதை பெரிய ஜோதிகாவுக்காக கட்டக்கூடிய வசந்தமல்லி சொல்லலாம். நம்ம கட்டிகிட்டு இருக்காரு. வந்து இங்கேயே சென்னையிலே நம்ம தங்கிடுவோம், இனிமேல் தமிழ் திரையுலகத்தில் நான் முழு கவனம் செலுத்தணும், இந்தியில் தான் தோல்வினா தமிழையும் தொடர் தோல்வி கொடுத்துட்ருக்கேன் நான். கிட்டத்தட்ட 7-8 படம் ஃப்ளாப் கொடுத்துட்டார். இப்போ சென்னையில் வீடு கட்டிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து மீண்டும் குடும்பத்தோட பசங்களோட ஜோதியோட இங்கே வந்து ஸோ சென்னை வாசியாக மாறப்போகிறார். இப்போது இதுக்குள்ளே இதுதான் சிவகுமார் அவர்கள் சொன்னது. தலைதலையாக அடிச்சுக்கிட்டாரு, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு சொந்தக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம்டா, குடும்பம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எவ்வளோ விஷயம் எடுத்து சொன்னார். சூர்யா கேட்கல. அந்த லவ், அதாவது அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கான ஒரு விஷயம் இருந்தால் கூட இந்த வழி சிவகுமாருக்கு வருது இல்லையா, தன் பையன் இங்கேருந்தா எப்படி இருந்திருக்குண்டேன். குடும்பம் உடையுது, செதறுது. இதுக்கு இடையில கூட ஜோதி அவர்கள் மும்பையில் போய் செட்டில் ஆகி சூர்யா பண்ணும்போது இடையில 3 ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க, வந்து இங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு மும்பைக்கு போகிறாங்க. அது எவ்வளோ வருத்தம் இருக்குது சிவகுமார் அவர்களுக்கு. அந்த வருத்தம் இருந்தது. அப்போ இதை தான் சிவகுமார் அவ்வளோ சொன்னார், வேண்டாம் வேண்டான்னு சொன்னார், கேட்கல. கல்யாணம் பண்ணுனா ஜோதியாக தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சார். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வளர்த்துட்ட இண்டஸ்ட்ரியை கேவலப்படுத்தி பேசினாங்க. இங்கே நான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு வர்றேன். இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்னதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணத்தோட ஃபைட் பண்ணுறாரு, முடியல, சொல்லி பார்த்தாரு, கேட்கல. சூர்யா வீட்டில் டெய்லி பிரச்சனை நடக்குது. ஜோதியாவை கல்யாணம் பண்ணியே தரும், நீ பண்ணி வைக்கலன்னா நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வரும்போது அவர் வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி முக்கியமானவர்களெல்லாம் பேச போகிறார். நம்ம சொல்லி தான் கேட்கல, நம்மளுடைய சக நடிகர்கிட்ட சொல்லியா சூர்யா புரிய வைப்போன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கடைசியாக போனது கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட போகிறாங்க. இப்போ விஜய் இந்த மாதிரி சூர்யா சொன்னால் கேட்கல, நீயா கொஞ்சம் எடுத்து சொல்லு. சூர்யா அப்கமிங்கில் வரும்போது விஜயகாந்த் மிகப்பெரிய லைஃப் கொடுத்தார். விஜய் அவர்களுக்கு எப்படி ஒரு லைஃப் கொடுத்தார் சிந்தூர பாண்டியில், சூர்யாவுக்கு பெரிய அண்ணான்னு ஒரு படம் மிகப்பெரிய லைஃப் கொடுத்தார். அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அப்போ நீ சொன்னால் கேட்பாரு, சூர்யா கேட்பான், சொல்லு விஜய் அப்படிங்கும் போது தான் விஜயகாந்த் அவர்கள் கூப்பிட்டு சூர்யாவை வச்சு ஒரு மீட்டிங் பண்ணுறார். அப்பா ஃபேமிலி இப்படின்னு உனக்கு தெரியும், செய்யும், ஒன்றும் இல்லை, லவ்ங்கிறது ஓகே தான், ஆனால் ஃபேமிலியில் சொல்கிறது நீ கொஞ்சம் கேள, உனக்கு உன்னுடைய நன்மைக்கு தானே சொல்லுவார் உங்கள் அப்பா அப்படின்லாம் விஜயகாந்த் எவ்வளவோ இதுக்கு மேலே எடுத்து சொல்கிறாரு. சூர்யா எல்லாம் கேட்டுட்டு, அண்ணே எனக்கு ஜோதியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கண்ணே, என்னையா கிளிப்புளி சொல்கிற மாதிரி சொல்கிறேன், திரும்பி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறேன், நீயே தயவுசெய்துண்ணே இதுக்குள்ளே யாரும் கொஞ்சம் தலையிட வரானே, உங்கள் மேலே எனக்கு தனி மரியாதையாக இருக்குண்ணே, நான் ஜோதியை அலோவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இல்லைனா தனியாகவே இருந்துடுறேன். ஆமாம், எஸ், இல்லை கல்யாணமே பண்ணாமல் இருந்தேன். இந்த மாதிரி ஹைலைட் சொல்லவும் தான் சிவகுமார் கூட இப்போ சொன்ன ஒரு விஷயம். இப்போ விஜயகாந்த் முடிவு பண்ணுறாரு, சரி இதுக்கு மேலேயே நம்ம எடுத்து சொல்ல முடியாதுன்னா சிவகுமார் சாரை கூப்பிட்டு, அவர் அண்ணே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், சூர்யா கேட்குற நிலைமையில இல்லை, தயவுசெய்து நீங்கள் வந்து உங்கள் முடிவுலேருந்து கொஞ்சம் மாறி வாங்க, வேறு வழி கிடையாது, இல்லைன்னா ஒன்று கூட்டி போய் கல்யாணம் பண்ணுறேங்கிற அப்படி, இல்லைன்னா தனியாகவே இருந்துறேன்னு சொல்கிற அப்படி. 2 விஷயத்தில் எது பண்ணால் உங்களுக்கு கஷ்டம், பின்னாடி நீங்கள் தான் மனசில் ஃபீல் பண்ணுவீங்க, பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு விஜயகாந்த் சொன்னதுக்கு பிறகு தான் இதில் வந்து ஏவிஎம் படி சரவணன் சார்லாம் வேறு சொல்லி கேட்கல. கடைசியில் விஜயகாந்த் சொல்லி சிவகுமார் முடிவுக்கு வர்றாரு. சரி ஓகே, யாரோ சொல்லி பார்த்தா சூர்யா கேட்கலைங்கும் போது தான் அந்த ஒரு கண்டிஷனை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஜோதியா சினிமா நடிக்கக்கூடாது, ஃபேமிலிக்கெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், கண்டிஷனோட பண்ணி வச்சார். இந்த மாதிரி பண்ணி வைக்கவும் தான் போனாங்க. இதற்கு பிறகு தான் இவர் வந்தது, திரும்பி மீண்டும் நடிக்க போனது, மும்பைக்கு போனது, வரப்போகிறது ஒரு விஷயம். இப்போது அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லி கேட்கல, சிவகுமார்கிட்ட சொல்லும் போது தான் சிவகுமார் ஒரு முடிவுக்கு வர்றாரு. சரி ஓகே, இப்போ சூர்யா நம்ம வளர்த்து விட்ட ஹீரோ, அவனை உருவாக்கியாச்சு, இன்றைக்கி நம்ம சொல்கிறது கேட்கல, கல்யாணம் பண்ணி முடிவுக்குன்னு பண்ணியாச்சுங்கும் போது அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. சூர்யா மாதிரியே கார்த்திகை உருவாக்கணும். அந்த கோவத்தில் ஒரு திருவிழா முடிவு எடுக்கிறார். ஆனால் இங்கே என்னன்னா, கார்த்திக்கு நடிக்கிறது விருப்பம் இல்லை, அவருக்கு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் மேலே போகணும்னு சொல்லி தான் மணிரத்னத்திட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு. டைரக்ட் பண்ணுறதுக்கு அவர் அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகும்போது தான் இந்த சில பிரச்சனைகள் வருது. உடனே சிவகுமார் வந்து டக்குன்னு அமீரை பார்க்குறாரு. அமீருக்கு வந்து ஒரு நல்ல நட்பு இருக்குது. ஆமாம், ராம் படம் பெரிய ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதற்கு பிறகு வந்து ஜித்தன் ரமேஷ் ஜீவன் வச்சு சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் அமீர் ஒரு படம் பண்ண போகிறதான ஒரு டிஸ்கஷனில் ஒன்று போகும்போது இதை சிவகுமார் கேள்விப்பட்டு அமீரை கூப்பிட்டு பேசுகிறாரு. அமீர், இம்மிடியட்டாக கார்த்திகை வச்சு ஒரு படம் பண்ணணும், நீ டைரக்டர், அவன் ஹீரோ, டிசைட் பண்ணு, நீ
அடுத்த படம் நீ அவங்களுக்கு வேணா பண்ணிக்க, எனக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணி கொடுத்துருப்போம் அப்படிங்கும் போது அமீர் எதிர்பார்க்கல. என்னென்ன விஷயம் என்னன்னு போது அதெல்லாம் பின்னாடி பேசிக்குவோம். கார்த்திகை நீ உருவாக்கு நீ. ஆனா அவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு சூர்யா மேல புரியுது இருக்கிற புரியுது கோவம். அவருக்கு புரியுது அமீர் சாருக்கு. அப்பதான் என்ன பண்றாருன்னா அந்த படத்தை ஹோல்ட் பண்ணிட்டு சார் இதை முடிச்சுட்டு வேணா நம்ம பண்ணுவோம் சார்னு சொல்லும் போது இப்படிங்கும்போது அவங்களும் ஓகே அப்படின்ட்டாங்க. அப்பதான் உருவாருது. கார்த்திகை கூப்பிட்டு பேசுறாங்க. கார்த்திக்கு ஹீரோ வரது விருப்பம் இல்லை. நான் டைரக்ஷன் பண்ணிட்டு தான் பண்ணலாம், என்ன திடீர்னு இந்த ஹீரோ பண்ணி எனக்கு நடிக்க தெரியாதுன்றார் அவரு. நீ வா அப்படின்னு சொல்லி தான் உருவாக்குறாங்க. மதுரையில் போய் ஒரு 6 மாதம் போட்டார் கார்த்திகை கதையை சொல்லி. வெயிலே மலையில் நனைஞ்சிட்டு நீ வா இதுதான் ரோல் அப்படின்னு சொல்லும்போது பருத்தி வீரன் ஒரு படத்தை உருவாக்குறாங்க. கார்த்திக் கிடைச்சது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. கார்த்திக் பெரிய ஹீரோவாகிறாரு. சிவகுமார் வந்து அவர் வந்து மாதிரி தம்பியை ஹீரோவாக்கிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையுது. சூர்யாவோட ஒரு படி மேல கொண்டு வந்துட்டார். சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸில் கார்த்திக் படம் பண்ணக்கூடியன்னு நீ பேர் எடுத்திருக்காரு அவரு. ஸோ இப்படி ஒரு மாறுதல் வருது. இங்கே இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நம்ம சொல்கிறதான் சூர்யா கேட்கல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனான்னு சொல்லி. கார்த்திக்கே நம்ம பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கார்த்திகிட்ட சொல்லும்போது அண்ணன் தான் அப்படி பண்ணிட்டா அப்படி தயவுசெய்து நீ நான் சொல்கிறது யார் கிளம்புது. இங்கே நான் விஷயத்த சொல்ல கார்த்திக் ஒரு லவ் ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கு. தெரியும் அந்த நடிகை யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். வேணாம் நீயாவது நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கும் போது தான் சரி அண்ணன் தான் போயிட்டாருன்னு சொல்லி அப்பாவுக்காக அந்த அந்த காதலை தியாகம் பண்ணுறாரு. நீங்கள் சொல்கிற பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டாரு. சொந்தத்தில் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு சிறப்பாக இன்றைக்கி லைஃப் போய்கிட்டு இருக்கு. சார் இப்போ ஜோதிகாக்கும் சிவகுமார் தானே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் மற்றபடி எங்கேயுமே அண்ணின்னு உயிர் விட்டுட்டு இருப்பாரு நம்ம கார்த்தி அவர்கள். அப்படி இருக்கும்போது அவர் 25வது வருடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணாங்க ஜப்பான் திரைப்படத்தோட. அதுக்கு ஜோதிகா வரவே இல்லையா சார்? இல்லை அதுதான் ஏற்கனவே வந்து ஜோதிகாவும் கார்த்திக்கும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. தம்பின்ற ஒரு கேரக்டரில் அகாதமியாவும் பண்ணியிருக்காங்க. இங்கே அண்ணின்றதோட அம்மா ஸ்தானத்தில் தான் கார்த்திகை வச்சு பார்த்தா தனி மரியாதையை ஜோதிகா மேலே வச்சுருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது கார்த்திக் மேலே. பட் அது என்னமோ தெரியல, இந்த சிவகுமார் அவர்கள் இந்த ஃபேமிலிக்கு நடந்த இன்சிடெண்ட் இந்த பிரச்சனைங்கிறதுனால கார்த்திக்கு பெருசாக அது ஒரு சப்போர்ட்டாக இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அங்கே தான் கொஞ்சம் நெருடல் ஆச்சு அவங்களுக்கு. அதை கார்த்திக் நல்ல திறமையானவர், பேசுகிறாரு, அண்ணிங்கிறார் அம்மாங்கிறார் வேறு விஷயம். இதுக்குள்ளே உள்ள வரலைங்கிற ஒரு அந்த ஆதங்கம் வந்து ஜோதி அவருக்கு இருந்தது. அதனால தான் கார்த்திக்குடைய அந்த 25th ஃபிலிமுக்கு கூட வர்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து வராமல் அவாய்ட் பண்ணிட்டு போன ஒரு விஷயம் இருந்தது. நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டாங்க, அவருக்கே ரொம்ப வருத்தமாச்சு. என்னங்க அண்ணன் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு, அண்ணி ஆசீர்வாதம் பண்ணலன்னா மூஞ்சி மாறிடுச்சு. நான் அந்த ப்ரோக்ராமை பார்க்குறேன், அவர் முகத்தில் சந்தோஷமே கிடையாது. எப்படிங்க இருக்கும்? அவர் வந்து ரொம்ப மரியாதை இன்னமும் மரியாதை வச்சிருக்காரு. கார்த்திக் பண்ணணும்னா அண்ணின்னு தான் இன்னமும் சொல்கிறார் சில விஷயங்களை கேட்டோம்னா கூட. பட் இங்கே வந்து இவர் கார்த்திகோட இன்வால்மெண்ட் இல்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு வருத்தமாக மாறுச்சு. அதனுடைய விளைவாக தான் அவர்கள் வந்து கொஞ்சம் வர்றன்ற சூழ்நிலை இருந்து டக்குன்னு அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க. இது பெரிய இஷ்யூவாச்சு. அது கார்த்திகிட்ட நிறைய பேர் கிளிக்கும் போது அண்ணின்னு சொல்லுவீங்க அம்மான்னு சொல்லுவீங்க, உங்களை விஷ் பண்ணுறது வர்றேன்னு சொல்லிட்டு வரலேங்கிற அந்த ஒரு இது அதை சூர்யா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அண்ணி அங்கே ஏதோ அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சு நான் இருக்கேன் லடான்னு சொல்லி அந்த இதை கொடுத்துட்டு வந்தார். பட் அந்த வருத்தம் இருந்தனால தான் வரல அவங்க. அன்னைக்கு சிவகுமாரும் வேற பாம்பேல இன்னொரு ஃபங்க்ஷன் தமிழ் ஃபங்க்ஷனுக்கு அவர் ஒருக்கும் போயிட்டாரு. இதில் முக்கியமான ஒரு ஹைலைட்டு நம்ம சொல்லணும், எந்த நடிகையை அவர் வந்து திருமணம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாரோ அன்னைக்கு அவங்க அந்த ஷோக்கு வந்துட்டு போயிருந்தாங்க. அப்படி அதுதான் நம்ம அன்னைக்கு வந்து அவரை விஷ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப எமோஷனலாக இருந்தது இல்லை சார்? கண்டிப்பாக. அது இதை எதிர்பாராத ஒரு திருப்பம். இப்போ கார்த்தி முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. நம்ம வேண்டான்னு சொன்ன அந்த பொண்ணு வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நம்மளை வாழ்த்திட்டு போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மனசு. அதான் ஒரு பையன் காதல் தான் வேணும்னு சொல்லி போயிட்டாரு, இன்னொரு பையன் வந்து காதலை தியாகமிட்டு அப்பா அம்மா சொல்றது கேட்டு இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அதுதான் 5 விரல் ஒன்றாவா இருக்கு, வித்தியாசப்படும். அதுதான் சூர்யாவும் கார்த்தியோட வித்தியாசம். சரி, இவ்வளோ சண்டைகள் நடந்திருக்கு, என்கிட்ட சொன்னீங்க இது 10% தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிஜமாக இப்போ தான் எனக்கு ஸ்டார்டிங் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சிவகுமார் ஏன் கோபமாக ராதிகாவை நோக்கி அப்படி ஒரு கேள்வியை கேட்டார் அப்படிங்கிறத, இவ்வளோ சண்டைகள் உள்ள நடந்திருக்கு அப்படிங்கிறது நியாயமான கோபம் தான் நான் சொல்ல வரேன். நான் பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி நீ கடைசியில் பையன் நம்மகிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வரும். இன்னமும் சந்திக்கிறாங்க, ஃபங்க்ஷனில் இருக்காங்க, சூரியம லவ் இருக்குன்றது வேற விஷயம். பட் கூட இருந்து அவரோட ஆசையை நிவர்த்தி பண்ண முடியல. சூர்யா மேல தான் அதிக அனுபவிச்சிருக்கேன். எப்பவுமே மூத்த பிள்ளைக்கு ஒரு மவுஸ் இருக்கு சார். அதாவது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, அப்பாவுக்கு மூத்த பிள்ளை அம்மாவுக்கு இளைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதை இன்னொன்று சொல்லுவாங்க, தாய்க்கு தலைமங்க தந்தைக்கு இளையமன்னு சொல்லுவாங்க. இங்கே உல்ட்டாவாக இருக்குது மேட்ரத்தை. ஸோ எனிவே ஏதோ ஒன்று ஒரு பையன் கேள்வி ஒரு பையன் கேட்குறாருல, அது விட சுகமாக சந்தோஷப்பட்டுவார். ஓகே சார், அந்த ஒரு கோவத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் இருக்குதுன்னு கேட்கும்போது நிஜமே ஷாக்காக தான் இருந்துச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.